அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்கள்ல வந்திருக்க முக்கியமான தகவல்கள பார்க்கலாம். டிஎன்எஸ்டிசில 2026 உடைய ரெக்யர்மென்ட் எப்ப வெளியிட போறாங்க? தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல முதல்வர் விஜய் சில முக்கியமாக மாற்றங்கள் டிஎன்எஸ்டிசில நடைபெறக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன? யாருக்கு இதனால என்ன பயன்? பேருந்து கட்டணம் உயர்வு படுகிறதா? தமிழக அரசு போக்குவரத்து கழகங்கள்ல புதிய பேருந்துகள் 3000த்திற்கும் மேற்பட்ட புதிய பேருந்துகள் வாங்கியாச்சு. டிரைவர் கண்டக்டர் இதை இன்னும் எடுக்கவே இல்லை. எப்பொழுது இதை எடுக்க போறாங்க? டிஎன்எஸ்டிசில தற்சமயம் பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமான ஒரு அப்டேட்டு 2026 உடைய அறிவிப்பு. மேலும் 2025ல பெண்டிங்ல இருக்கிறவங்களுக்கு போஸ்டிங். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பாக நிறைய பேருந்து பணிமனைகள்ல பேருந்து கட்டணங்கள், தனியார் பேருந்து கட்டணங்கள் பார்த்தீங்கன்னா உயர்த்தப்பட்டிருக்கு. தனியார் பேருந்து பணிமனைகளை நிற்கக்கூடிய தனியார் பேருந்துகள் 30 ரூபாயை 35 ரூபாய் ரவுண்டா பண்றேன்னு சொல்லிட்டு 35 ரூபாயாக ஆக்கியிருக்காங்க. இது எப்படி ரவுண்ட் ஆகும்? 30 ரூபாய் கட்டணம் 35 ரூபாய்னா ரவுண்டா அப்படின்றது நிறைய பேர் கேள்வி வைக்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து துறை அமைச்சருடைய சொந்த ஊரிலேயே இது நடந்திருக்கிற சோகம் பெரிய ஒரு சோகம். போக்குவரத்து துறையுடைய அமைச்சர் இருக்கிறார் பார்த்தீங்களா, பார்த்திபன், அவருடைய ஊர்லேயே இது நடந்திருக்கு. அவருடைய சொந்த மாவட்டத்திலேயே இது நடக்குது. அவர் இதுக்கு ஒரு முக்கியமான ஃபுல் ஸ்டாப் வைப்பாரா அப்படின்றது நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகங்கள்ல டிஎன்எஸ்டிசி 2026 உடைய பல்கான ஒரு நோட்டிபிகேஷன். கிட்டத்தட்ட 26,000த்துக்கு மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்புறதுக்கு உண்டான ஒரு அறிவிப்பை முதல்வர் விஜய் அவர்கள் விரைவில் வெளியிடுவாரு அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. டிஎன்எஸ்டிசில இதற்கான ஒரு பெரிய நோட்டிபிகேஷன் ரெடியா இருக்கு மக்களே. இப்பந்தே உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். நீங்க போக்குவரத்து கழகங்கள்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை முதல்ல நீங்க அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை எடுத்து உங்களை தயார்படுத்திக்கோங்க. டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்ஸ்டியூட், டிரைவிங் லைசன்ஸ் பயிற்சி பள்ளி இன்ஸ்டியூட் இருக்கு, ஓட்டுநர் பயிற்சி பள்ளி. அவங்க மூலியமா வாங்கிக்கலாம். அதே கண்டக்ட் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆபீஸ்ல போயிட்டு திறன் வளர்ப்பு அந்த ஆபீஸ் தனியா ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆபீஸ் இருக்கு. அங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் சான்றிதழை நீங்க வாங்கிட்டு அதை கொண்டு ஆர்டிஓ அலுவலகத்துல காண்பித்த பிறகுதான் உங்களுக்கு கண்டக்டர் லைசன்ஸ்க்கு உண்டான உரிமம் கிடைக்கும். இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே போலதாங்க போக்குவரத்து கழகத்துல சில விதிமுறைகளும் இருக்கு. அதற்கேற்றார் போலதாங்க ஏஇ, ஜேஇ, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி அனைத்து பணி நியமனங்களுமே நடக்க இருக்கிறது. கிட்டத்தட்ட நாம எதிர்பார்த்திருக்கிற டைம் வந்தாச்சு. இந்த ஜூலை இறுதி ஆகஸ்ட் முதல் வாரத்துல போக்குவரத்து கழகத்துல அதிகப்படியான ஆட்கள் எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு அறிவிப்பை முதல்வர் விஜய் அவர்கள் நேரடியா வெளியிட இருக்காருங்க. டிரைவர் தனியா, கண்டக்டர் தனியா, இதை நேரடி நியமனமா எடுத்துக்கலாம், எக்ஸாம்ஸ் எதுவுமே தேவையில்லை அப்படின்ற மாதிரி சில பேச்சுகள் போயிட்டு இருக்கு. ரெண்டுமே நேரடி நியமனமாக எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நீங்க டிஎன்எஸ்டிசில ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உடனடியாக அருகில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தன்னைக்கு டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை எடுத்து வச்சுக்கோங்க. போக்குவரத்து கழகத்துல 2025ல டிசிசியோடைய நியமனங்கள் அதில் நிறைய பேருக்கு இன்னும் போஸ்டிங் வழங்காம இருக்காங்க. அவர்களுக்கு இன்னும் ஒரு சில தினங்கள்ல அதற்கான அறிவிப்பு வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டிஎன்எஸ்டிசி சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்க நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.